நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த வார்த்தை வாசித்தது போல எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். யோபின் புத்தகம் 34ஆம் அதிகாரம், யோபு 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 34:13 வாசிக்கலாம். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? இந்த வசனங்களூடாக தேவன் நம்மோடு பேசும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. சோத்ரம். உட்காருவோம். நாம் கடந்த வாரத்திலே தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று நம்ம வாசித்தோம். அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துவதற்கு சோத்திரம், நமக்கு நல்ல வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார். சோத்திரம், நல்ல வெளிப்பாடுகள் மூலமாக நல்ல வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த வார்த்தையை நம்ம கவனித்தோம். சோத்திரம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நமக்கு தேவன் சொல்லி தந்திருக்கிறார், பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். சோத்ரா, அதில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ, எதை பைண்ட் பண்ணுறீங்களோ, எதை தடை செய்கிறீர்களோ, எது தேவையில்லை என்று தடை செய்கிறீர்களோ, அது எல்லாம் ஏற்கனவே பூமியிலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். அதே போல சோத்ரம், நீங்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டு எது உங்கள் வாழ்க்கையில் பெர்மிட் பண்ணுகிறீர்களோ, அனுமதிக்கிறீர்களோ, அது பரலோகமும் அனுமதிக்கும் என்பதை நம்ம வாசித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம். அப்போ நமக்கு தெரிய வேண்டும், நமக்கு தேவன் அதிகாரம் தந்திர இந்த பூமியிலிருந்து நான் எதை கட்டுகிறேனோ அது கட்டப்பட்டு இருக்கும், எதை நான் அவிழ்த்து விடுகிறேனோ, எதை என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறேனோ அது என் வாழ்க்கையில் செயல்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சோத்ரம். அதை குறித்து நம்ம கடந்த வாரத்திலே கவனித்தோம். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறித்து ஒரு காரியங்களை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். சோத்ரம். கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே கொலோசையர் 1ஆம் அதிகாரம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள், 18 வசனங்கள். இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகள் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் முதற் பேருமானவர். இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறித்து படிக்கும்போது அவருக்கு கீழாக சகல அதிகாரங்களும், சகல துரைத்தனங்களும், சகல கர்த்தத்துவங்களும், சகல சிங்காசனங்களும்
அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்தோத்திரம் சகல பரிபூரணத்தை உடையவராய் இருக்கிறாரோ அதே போல நீங்களும் சகல பரிபூரணத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் அவர் தலையாயிருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாகிய சபையாயிருக்கிறோம். தலைக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரத்தை அவர் தன்னுடைய சரீரத்துக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இதை குறித்து தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கதான வேளையில் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் இம்மையில் மறுமையில் பெயர் பெற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக அவர் தலையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேவன் எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்தார். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். ஸ்தோத்திரம். அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிர்ப்பித்து உன்னதங்களில் சிங்காசனத்தில் அவரை உட்கார வைக்கும் போது எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழாக கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்திருக்கிறது போல தேவ பிள்ளையாகிய விசுவாசியாகிய சபையாகிய சரீரத்தையும் ஸ்தோத்திரம் உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தெரிய வேண்டும், ஆவிக்குரிய விதத்தில் அவருக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரத்தை உன்னதத்தில் உட்காரக்கூடிய ஒரு தேவ பிள்ளைக்கு அவனுடைய பாதத்துக்கு கீழாக என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நன்றாக அறிந்து கொள்ள. இன்னைக்கு சில காரியங்களை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொடுக்கப்படுகிற அதிகாரத்தை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டும். மூன்றாவது, அதை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். டைமுக்கு தக்கதாக நான் சொல்லுவேன், இல்லாவிட்டால் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஸ்தோத்திரம். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை உடையவராக அவர் காணப்பட்டார். அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு தான் அவர் செயல்படக்கூடியவராக இருந்தார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அப்ப கவனிக்க வேண்டும், ஒரு அதிகாரம் எங்கேருந்து கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால்
பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுவது பரலோகத்திலிருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சோத்ரா. இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் இயேசுவுக்கு உடையதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? சோத்ரம். மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கலாம், மார்க்கு லூக்காவிலே கூட வாசிக்கலாம். மத்தேயு மட்டும் வாசிப்போம். 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? அவங்களுக்கு ஒரே கேள்வி, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் எல்லாமே அவருடைய அதிகாரத்தை இப்ப இயேசு ஊழியம் செய்கிற நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவர் தாண்டி அதிகாரத்தை காட்டுவார். சோதரம். பிரசங்கம் பண்ணும் போது சீஷர்கள் சொல்றாங்க, ஜனங்கள் சொல்லுகிறார்கள், மற்ற யூத போதகளை போல அல்லாமல் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி நல்ல அதிகாரமாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். சோத்ரா. பிசாசுக்கு அவர் அதிகாரத்தோடு கட்டளையிட்டார், வெளியே போ, இயேசுவின் நாமத்தான். சோத்ரம். அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கடிந்து கொண்டு வெளியேற்றினார். சோத்ரம். அது மாத்திரமல்ல, சோத்ரம், வியாதிகள், சோத்ரம், அதையும் அதிகாரத்தோடு அவர் கடிந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, காற்று, கடல் எதுவா இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அப்ப ஜனங்கள் கேட்கிறாங்க, நீர் எந்த அதிகாரத்திலே, எங்க இருந்து உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைச்சது? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் தந்தா? இப்படி ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் செயல்படுறீங்களேன்னு சொல்லி அங்க வந்து இயேசு கேட்கிறார்கள். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், இயேசு நல்ல அதிகாரம் உடையவராக அவர் காணப்பட்டார். அந்த அதிகாரத்தோடு அவர் அதை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்றார், எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க போங்கன்னு சொல்லும் போது, நீ எங்கேயாவது போன்னு சொல்லல, உனக்கு தேவையான சகல அதிகாரத்தையும் நான் உனக்கு சிதறுகிறேன், தந்திருக்கிறேன். சோத்திரம். பூமியின் கடைசி வரைந்து நீ போய் என்ன செய்யலாம்? நீ செய்யலாம். சோத்திரம். அப்போ போவதற்கு தேவையான அதிகமான பேக்கப்பும் அவரே தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப அதிகாரத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். அடுத்து, நமக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சோத்ரா. நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் சொன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பல முழு பேக்கப்பும் அவனுக்கு என்ன செய்கிறது? செய்யக்கூடியதாக இருக்கும். சோத்ரம். சும்மா ஒரு அதிகாரி வந்து செய்யப்பட முடியாது. ஒரு அதிகாரத்துக்கு நம்ம ஏன் கீழ்ப்படுகிறோம் சொன்னா, அந்த நபர் அல்ல. சோத்ரம். அந்த ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் யார் கொடுத்தா? இந்த அரசாங்கம் கொடுத்ததானே அதிகாரம். அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நமக்கு தேவன் தருகிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலருக்கு சோத்திரம், சில அதிகாரங்களை கொடுக்கும் போது, ஐயோ எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நம்ம சபையை பொறுத்தவரை ரொம்ப விசேஷம், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க, எங்களுக்கு முடியாது. உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தருவார் என்று சொன்னால்
அதை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ண நீங்க பழக வேண்டும். அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள நம்ம பழக வேண்டும். சோத்ரம். பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் அதை செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். சோத்ரா. ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். யோசேப்பு மிக அழகான ஒரு மனுஷன். சோத்ரா. நல்ல சொப்பனம் காணக்கூடியவன், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன், விசேஷமான கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யுது? ஆப்ரேட் ஆகுது. சோத்ரா. அது கிராஜுவலாக அவன் வளர்த்து கொண்டு வந்தான். வீட்டிலேயே அவன் சொப்பனம் கண்ட போது சொப்பனுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. ஆனா அவன் அந்த சொப்பனத்தை சோத்ரம் அந்த கிஃப்ட் அவன் பிராக்டிஸ் பண்ணி சிறைச்சாலையில் அழகாக அந்த கிஃப்ட் அவன் பயன்படுத்தி பிறகு ராஜா கிட்ட போய் என்ன செய்கிறான்? அதை செய்கிறான். சரி, இப்ப ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அதற்குரிய அர்த்தம் சொல்லுகிறான். அர்த்தம் சொல்லும் போது சோத்ரா அந்த காரியத்தை அவன் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அதுக்கேற்ற ஒரு அதிகாரத்தை பார்வோன் கொடுக்க வேண்டும். கொடுக்காம சோத்ராம் அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் தேசத்தை பஞ்சம் வரப்போகிறது, தேசத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், ஜனங்களுக்கு இப்படி எல்லாம் விநியோகம் பண்ண வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் அதை செய்யணும்னு சொன்னா அவனுக்கு அதுக்கேற்ற அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்படும் போது அவன் சொல்லியிருப்பான். ஒருவேளை நம்ம யோசிப்போம், ஐயோ நான் எகிப்தின் கிடையாது, நான் ஒரு அடிமை, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, எனக்கு இது வேண்டான்னு சொல்லி அவன் விட்டு இருந்தா என்ன இருக்கும்? எனக்கு இது வேண்டாம், நான் எகிப்தினே கிடையாது, நான் ஒரு அடிமையா வந்தேன், சோத்ராம் நான் ஜெயில் கைதி, எனக்கு தேவை இல்லைன்னு சொன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டும். பல தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரத்தை பயன்படுத்தாதவர்களாக அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாத, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோத்ரம் அந்த அதிகாரத்தை ரிசீவ் பண்ணாதவர்களாகத்தான் பலரும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவது, அதிகாரத்தை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இதை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல 1-2 உதாரணத்தை சொல்லுகிறேன். சோத்ரா 100க்கு அதிபதி அழகா சொல்லுகிறேன். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஆனால் எனக்கு கீழ்ப்படியக்கூடிய சேவகர் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் அவன் செய்கிறான். எப்படி செய்கிறான்? இவனுக்கு உள்ள அதிகாரத்தை அவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்தி சொல்றான், நீ அங்க போ அப்படின்னா அவன் போறான், நீ இதை செய்யினா அவன் என்ன செய்கிறான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரம். சோத்ரா. சிலர் தங்களுடைய அதிகாரத்தை அறியாதவர்களாக, அதிகாரத்தில் உள்ளதான அந்த வலிமையை தெரியாதவர்களாக இருப்பார். இதுக்கு இயேசுவின் உதாரணமே சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்தில் அழகா நல்லா ஊழியம் செய்கிறார். சோத்ரம். அங்க பார்த்தா 18 வருஷமாக கட்டப்பட்டதான ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி அங்கே இருக்கிறார். சோத்ரம். அந்த அம்மா தேவாலயத்துக்கு வந்து என்ன செய்து போகுது, கிட்டத்தட்ட 18 வருஷமாய் வருகிறது. சோத்ரம். நல்ல ஒரு விசுவாசினை வைத்துக் கொள்வோம். இப்ப நீங்க பாருங்க, இந்த இயேசு சொல்லுகிறார், இவளும் ஆபிரகாமின் குமார்த்தியாய் இருக்கிறாளே, இவளை கட்டவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா? ஏன் இவங்களுக்கு, இந்த குடும்பத்துக்கு அல்லது அந்த ஆபிரகாமின் குடும்பத்துக்கு, அந்த விசுவாச குடும்பத்துக்கு தேவன் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோத்ராம். எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன். அப்ப நம்ம அதை கிளைம் பண்ண வேண்டும். சோத்ரா. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமார்த்தியா இருக்கிறாளே. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒருவேளை உனக்கு வியாதி வந்தாலும் நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அப்ப அதை விசுவாசிக்க வேண்டும். சோத்ரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சோத்ரம், நான் ஒரு ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறேன், குமார்த்தியா இருக்கிறேன், என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இந்த வியாதி இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பிசாசு கட்டி வைத்திருக்குது. பிசாசு எப்படி ஒரு தேவ பிள்ளையை கட்டி வைக்க முடியும்? பிசாசு எப்படி ஒரு தேவ பிள்ளையை கட்டி வைக்கலாம்? சோத்ரம். தேவன் அவங்களுக்கு செஞ்ச உடன்படிக்கை என்ன? சோத்ரம். சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்திரிப்பாய் என்கிறதான உடன்படிக்கை அல்லவா தேவன் செய்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட உடன்படிக்கை பெற்றதான தேவ பிள்ளை இதை பயன்படுத்துவதற்கு அந்த ஆலயத்தில் யாருமே கிடையாது.
இயேசு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை எடுத்து செய்கிறார். இவளும் ஆபிரகாமின் குமார்த்தி அல்லவா, இவளை கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டாமான்னு சொல்லி அவர் அவிழ்த்து விட்டார். சோத்திரம். அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு. சோத்திரம். நீங்க கவனிக்க வேண்டும், தன்னுடைய அதிகாரத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது அது மிக விசேஷமாக, மிக வலிமையாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நமக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டும், இந்த அதிகாரமானது ஸ்தோத்திரம் நம்முடைய தோற்றத்தின்படி அல்ல. சில ஸ்தோத்திரம் பெரிய ஸ்டவுட்டா பெரிய ஆளா இருந்தா அவங்களுக்கு நிறைய அதிகாரம் இருக்கு. இங்கே அதெல்லாம் தேவையில்லை. ஸ்தோத்திரம். பவுலை பற்றி சொல்லும்போது அவருடைய பார்வை ரொம்ப குறைவாக இருக்கிறது, வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கிறது, தோற்றம் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அந்த மனுஷனுக்கு இருந்த அதிகாரம் அதுதான் ஆவிக்குரிய அதிகாரம். ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் நீங்க தோற்றம் எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூமியில் நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சோத்ரா இதை நான் கட்டவிழ்க்கிறேன், இது எனக்கு வேண்டாம், இதை நான் தடை செய்கிறேன், அல்லது இது என் வாழ்க்கையில வேண்டும், இது என் குடும்பத்தில் வேண்டும் என்று அனுமதிக்கக்கூடிய கிருபையையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இந்த பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முந்தி ஒரு வார்த்தை சொல்றேன். கொஞ்சம் சூடா இருக்குமா? இப்போ லேசா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சூடு ஏறுதா? நம்ம ஷீட்டில் வர உட்காந்துருக்கோமா? சோதரன், இந்த சூடு அப்படியே இறங்குமா? ஃபேன் காற்று சுகமாக இருக்குமா? அடுத்து நான் சொல்லணுமா? இது ஆன்லைனில் வர போகுது. ஸோ கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து கவனிச்சு இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் முயற்சி எடுத்து சொல்லி தருகிறேன். சரியா? ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த. அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக இந்த அதிகாரத்தை தான் மனுஷன் இழந்து போனார். இதை கல்வாரி சிலுவையில வந்து பிசாசை ஜெயித்து அவனுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரம் உரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், சோத்ரம், நான் இந்த அதிகாரத்தை திரும்ப நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், எனக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை என் தேவன் கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்ரா. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43 அதிகாரம். ஏசாயா 43 அதிகாரம் 25 26 வசனங்கள். உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்க உன் காரியத்தை சொல். இப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுவித்தார், பிசாசு அதிகாரத்தை விடுவித்தார், பாதாளத்தின் வல்லமையை விடுவித்தார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் மீறுதல்களை குலைத்து போட்டேன். உன் மீறுதல்களை என்ன செய்தேன்? குலைத்து போட்டேன். நீ நிறைய மீறுதல் பண்ணிட்டு என் நிமித்தமாகவே அதை செய்தேன், குலைத்து போட்டேன். அடுத்து சொல்லுகிறார், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டாருன்னு சொன்னா இனி அந்த பாவத்தை அவர் நினைப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நமக்கு தெரியும், வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அதை தள்ளிட்டார். முதுகுக்கு பின்னால போட்டார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார். இப்படி எல்லாம் தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் வந்ததான எல்லா பாவத்தையும் இயேசு எனக்கு மன்னித்தார் என்று விசுவாசிகள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்ப நம்ம யாரு? பாவிகளா? இல்ல. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்களை நினைச்சவே மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். நம்ம தான் மனுஷர்கள், மனுஷ புத்தியில என்ன செய்கிறோம், சிலதெல்லாம் நினைச்சு ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேன். நான் சொல்ல விரும்புறேன், ஒருவேளை திடீர்னு ஞாபகம் தான் ஒரு சின்ன ஒரு அறிக்கை பண்ணி விட்டுருங்களேன், அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே மனசுல வச்சு ஐயோ நான் பாவி அது வேண்டாம். தேவன் நம்ம அடுத்து என்ன செய்கிறார்? சோத்திரம். நீ நீதிமானாக விளங்கும்படி. நீ யாரு? இப்போ நீதிமான். அதை நீ மறந்து போக கூடாது. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ உன் காரியத்தை என்கிட்ட கொண்டு வந்து உன் காரியத்தை என்கிட்ட சொல்லி நீ பேசுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் யோபு சொல்லுவான். சோத்திரம். என்னுடைய நியாயங்களை அணியாக அவருக்கு முன்னால வைப்பேன். ஆனா அவருக்கு அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு கிருபையாக எனக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசலாமா? அவர்கிட்ட போய் உட்கார்ந்து என்ன செய்யலாம்? பேசலாம். சோத்திரம். ஒரு வழக்காடுவது போல bring your case ஆங்கிலத்தில் வருகிறது. உன் கேஸ் நீ என்கிட்ட கொண்டு வந்து உன்னுடைய நியாயத்தை நீ சொல்லு. சோத்திரம். நீ என்னென்ன காரியம் உண்டு என்பதை நீ சொல்லு. சோத்திரம். சொல்லி தேவன் தந்ததான வார்த்தையை சொல்லலாம், வாக்கு தத்தங்களை சொல்லலாம், உன்னுடைய காரியத்தை நீ சொல்லலாம். சொல்லிட்டு சோத்திரம், உன்னை நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு. நீ உன்னுடைய நீதியை நீ செய்ய தேவனிடத்துல சொல்லு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கிருபையாக பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சோத்திரம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டவனா இருப்பேன் என்று சொன்னார் என் பாவத்தை அவன் நினைப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம். பலரும் சொல்லலாம் அப்பேற்பட்ட பாய் வேண்டாம். ஒருத்தன் சொல்லிட்டு போட்டு, எனக்கு தெரியும் என் தேவன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். ஹல்லேலூயா. இப்ப நான் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து சோத்திரம் உன்னதத்தில் அவரோடு கூட என்ன செய்தார்? உட்கார செய்தார். அப்ப அவரோடு கூட உட்கார்ந்து நாம் பேசக்கூடியவனாக ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவர் கூட உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கப்பா. சோத்திரம். நம்ம எங்கேயோ தூரத்துல இருந்தல, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி தேவன் நமக்கு என்ன செய்தார்? அருள் செய்திருக்கிறார். சோத்திரம். அப்ப அவர் கூடவே உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கு, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, என்ன விஷயம் என்று அவர்கிட்ட மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிருபையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய உறவு என்று நம்ம சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட சோத்திரம் தேவ சமூகத்தில் நம்ம போய், ஆண்டவரே என் காரியம் இப்படி இருக்கப்பா. சோத்திரம். நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, நான் சொல்லலாமே, தைரியமா சொல்லலாமே. சோத்திரம். உங்களுக்கு நான் சில சமயத்தை சொல்லி தந்திருப்பேன். ஜெபத்துக்கு வரவங்களுக்கு உட்காந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன், இதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, இதனால இன்னார் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அப்படிதான் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சோத்திரம். நீங்க அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணும். சோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தை உங்க காரியத்தை நீங்க கொண்டு போங்க, உங்க விஷயத்தை தேவ சமூகத்தை கொண்டு போங்க. ஏனென்றால் உங்களை அவருக்கு சமமாய் உண்டாக்கி அவரை உங்களோடு கூட உட்கார வைக்கக்கூடிய அல்லது அவரோடு கூட உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கிருபையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக ஏசாயா 44ஆம் அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் பொறுமையா வாசிக்கலாம். நீ என் தாசன், மறக்கப்படுவது இல்லை, மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன்.
போதும். 24ஆம் வசனம். உன் மீட்பரும் உருவாக்கிறவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், விரித்து பரப்பினவர் அப்படி சொல்லிட்டு 26ஆம் வசனம். நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் சொல்லி எடுப்பிப்பவர். இப்ப நீங்க பாருங்க, சோத்ரம், ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு அழகாய் சொல்லி தருகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், சோத்ரம், நீ என்னுடைய தாசன், நான் உன்னை என்ன செய்யல, மறக்கவே இல்லை, உன் பாவங்களை கார்மேகத்தை போல செய்து விட்டேன், அகற்றி விட்டேன், சோத்ரம். அடுத்து நான் உன்னை மீட்டு கொண்டு உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் என்ன செய்திருக்கிறேன், செஞ்சிருக்கேன், வானத்தை உருவாக்கி இருக்கிறேன், பூமியை உருவாக்கி இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், என் கரந்தான் அதை செய்தது. அடுத்து இப்போ அந்த யாக்கோபுக்கு, அந்த தேவ பிள்ளைக்கு சொல்லுகிறார், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. இப்ப இந்த ஊழியக்காரர் என்பது யார்? இந்த ஊழியக்காரர் என்பது யார்? அழைக்கப்பட்ட தேவதாசர். அப்படியா? ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய, சொல்லுங்கப்பா, அந்த வசனம் தெரியாது உங்களுக்கு? யாத்திராகம புத்தகம் டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரரே. அப்போ தேவன் சொல்றார், மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை பார்த்து சொல்கிறார், அவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். சோத்ரா, அவனுடைய வார்த்தையை நான் செய்வேன் நிலைப்படுத்தி, அவனுடைய வார்த்தையை நான் செய்வேன் நிலைப்படுத்தி. அப்போ உங்க வாழ்க்கையை, சோத்ரம், உங்க வார்த்தையை தேவன் அவ்வளவு தூரம் கனம் பண்ணக்கூடியவராயிருக்க. எடுத்தீங்களா? இப்படி ஒரு விசுவாசி. சரி, அடுத்து ஸ்தானாதிபதியின் ஆலோசனை தேவன் என்ன செய்கிறாரா, நிறைவேற்றுவார். சோத்ரம், நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். சோத்ரம், we are the ambassadors. நம்மை வைத்துதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்று இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியும். உங்களை ஒரு இடத்திலே ஒரு ஸ்தானாதிபதியாக தேவன் வைத்திருக்கிறார். உங்களை வைத்துதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது இந்த உலகத்துக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்ப உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், ஸ்தானாதிபதியின் வார்த்தைகளை தேவன் என்ன செய்வாரு, சிறப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கட்டப்படுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. சோத்ராம், யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. சோத்ராம். அப்ப நம்ம கவனிக்க வேண்டும், நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கட்டப்படுவாய், நீ என்ன செய்கிறாய், கட்டப்படுவாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப தேவன் இதை சொல்றாரு. அப்ப தேவன் சொல்றாரு, எப்படி தேவன் சொல்றாரு, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. அன்றைக்கு எருசலேமும் யூதாவின் பட்டணங்களும் பாழாகவும் இடிந்து போயும். இனி பேசினா தொலைச்சு கொடுக்கும். இந்த பக்கம் தான் பார்க்கலாம், அந்த திரும்ப கூட இப்படி தான் பார்த்துட்டு இருக்கணும். சரியா சார்? சோதரம். இப்ப நம்ம கவனிக்கணும். அப்ப தேவன் சொல்லி என்கின்ற காரியத்தை எப்படி தேவன் சொல்லுவார்? எனக்கு அதான் கேள்வி. தேவன் அதே சொல்றார். இப்ப பரலோகத்தை சொல்றாருன்னு வச்சுடுவோமே, அது எப்படி பூமிக்கு வரும், எப்படி அது எஃபெக்ட் ஆகும்? சோத்ரா 28ஆம் வசனம், 44:28. அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்போ தேவன் ஒருவரை எழுப்புகிறார், கோரேஸ். அந்த கோரேஸ் என்ன செய்கிறார், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு, நீ என்ன செய்ய வேண்டும், கட்டப்படு,
தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திவாரப்படு. எரிந்து போனது, தீந்து போனது, சாம்பலாய் போனது, சோத்ரம் அஸ்திவாரங்கள் இடிக்கப்பட்டது. இதை பார்த்து தேவன் சொல்லுகிறாரா, சோத்ரம் குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணத்துக்கும் கர்த்தர் சொல்வது போல கோரேசை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சொல்ல வேண்டும், கட்டப்படு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எருசலேமை நோக்கி நீ என்ன செய்வது? கட்டப்படு என்று சொல்ல வேண்டும். தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி, சோத்ரம் அவன் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சோத்ரா அந்த கோரை சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம கீழே வருவோம். மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இல்லையே? அவன் சொன்னபடியே ஆகும். பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம். அவன் சொன்னபடியே ஆகும். இப்போ கோரேசை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சோத்திரம். தேவன் ஏற்கனவே சொல்லுகிறார், குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணத்துக்கும். முற்றுமாய் இடிக்கப்பட்டு இருக்கிறது, முற்றுமாய் பாழாய் போய் இருக்கிறது, எரிந்து சாம்பலாய் இருக்கிறது. இதை பார்த்து கோரே சொல்லுகிறார், நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி, சோத்ரா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டியதான பகுதியை பார்த்து நீ கட்டப்படு என்று நான் சொல்லி, சோத்ரம், நீ அஸ்திவாரப்படு என்று நான் சொல்லி, ஒரு தேவ பிள்ளை சொல்லுவதற்குரிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். போன வாரத்தை நான் விரிவா சொல்லி தந்தேன். சோத்ரா, பேதுருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். சொல்லுகிறார், நீ எதை தடை பண்றியோ அது தடைப்படுத்தப்படும், எதை நீ அனுமதிக்கிறாயோ அது அனுமதிக்கப்படும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சோத்ரா, நம்முடைய வாயிலே தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை வச்சு என் குடும்பம் கட்டப்படுவதாக, என்னுடைய வாழ்க்கையில் பாடானவைகள் சீர்பொருந்தப்படுவதாக என்று சொல்லக்கூடியதான ஒரு கிருபை வேண்டும். சரி, இதை இந்த கோரேஸ் சைரஸ் செய்யும் போது, சோத்ரா, அவருக்கு தேவன் எப்படிப்பட்ட பேக்கப் கொடுக்கிறார் பாருங்க. 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, சோத்ரா, இந்த கோரேஸ் என்கின்ற இடத்தில் அபிஷேகம் பெற்றதான ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்க பேர் அங்க போட்டுக்கிடுங்க. சோத்ரா, இங்க நான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று விசுவாசிக்கக்கூடிய எல்லா தேவ பிள்ளையும் உங்க பேர் அதை போட்டுக்கிடுங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண இன்னாருக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலைகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பட்டிருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான், தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் அவனுக்கு தேவையான எல்லா பேக்கப்பையும் நிறைவாய் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி செய்கிற இந்த தேவ மனுஷனுக்காக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஸ்தோத்திரம், இந்த 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில்
கேளுங்கள். அது ஒண்ணு. இரண்டாவது, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எனக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவரே நீங்க இப்படி செய்யுங்க என்று நீ சொல்லுன்றாரு. ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கையில வரட்டும் என்று நீ சொல்லு. நமக்கு தேவன் இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் இப்படி வரட்டும் என்று நீ சொல்லு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே சோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க வாயை திறந்து சொல்றதை கேட்டாலே சோத்திரம். நான் போனான்னு சொல்லி தந்தேன். ராஜாவாகிய சாலமோன் சொல்வார், எப்பவும் சொல்லுகிற வார்த்தை, ராஜாவாகிய சாலமோனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆசீர்வதிக்கப்பட்ட இதைத்தான் அவன் சொல்லி கொண்டு இருந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தெரிய வேண்டும் சோத்திரம். வரும் காரியங்களை தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்வது போல் நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து தேவ சம்மத்தை சொல்லுங்க. சோத்திரம். அவருக்கு தேவையான விதத்தில் ஆண்டவரை இப்படி செய்யும் என்று நீங்க சொல்லுங்க. சோத்திரம். நீங்க சொல்லுங்க. சோத்திரம். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தில் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். அப்போ தேவன் உனக்கு ஒரு விடுதலை அதிகாரத்தை தந்திருக்கிறார்ல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சோத்திரம் இந்த தேவையில்லாத காரியத்தை மாற்றி போடலாமே. சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கலாமே. நமக்கு தெரியும் சோத்திரம், நம்ம குடும்பங்களே நம்ம வாழ்க்கையிலே எத்தனை விதமான விதத்தில் சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். விடுதலையாக்குங்கள். விடுதலையாகும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இவரை விடுதலையாக்கிறேன். நீங்க தேவ சமூகத்தில் சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம். ஜெபம் அப்படி மாறட்டுமே. சோத்திரம். உங்க வாழ்க்கையிலே சோத்திரம் பல காரியங்கள் இருக்கும். வீட்டில் ஜெபம் பண்ணும்போது சோத்திரம், ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இப்படி ஒரு சிறை இருப்பு, இதுல இருந்து நான் விடுவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம செயல்படும் போது அந்த அதிகாரத்தை தேவன் நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும், விடுதலையாக்க வேண்டும், கட்டுகளில் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய விருப்பம். சோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்றது பல சமயத்தையும் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்முடைய ரொட்டீன் தேவைகளை குறித்தே நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம், ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு வேணும்ப்பா, இப்படி தாங்கப்பா. சோத்திரம். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைகளுக்கு அப்படி பண்ணணும் இப்படி போகணும். வேதம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு தெரியும். சோதரா. அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பூமியிலே வருவதாக. இப்படித்தான் அதே 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லி தந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் சரியா ஒரு விடுதலையோடு கூட தேவனுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், அதற்கு ஏற்ற அதிகாரத்தோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன். இன்னைக்கு சில சிறையிருப்புகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில நஷ்டங்கள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம். சோத்திரம். எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணுகிறதான வேளையில், சொல்லுகிற வேளையில், கட்டளை கொடுக்கும் போது கட்டாயம் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரா. வேதத்தில் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லுகிறேன். சீஷரும் இயேசு கிறிஸ்துவும் படகிலே போகிறார்கள். இயேசு கப்பலின் பின்னணியில் தலையினை வைத்து கொண்டு படுத்து தூக்கி கொண்டு இருக்கிறார் இல்லையா. சோத்ரா. பயங்கரமா கடல் கொந்தளிக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சோத்ரா. கடைசியில பார்த்தாங்க, இயேசுவை போய் என்ன செய்தார்கள், எழுப்பினார். அவரும் எழும்பி வந்து காற்றையும் கடலையும் என்ன செய்தார், அதட்டினார். அது வரைக்கும் கரெக்டா. அடுத்து சொன்னார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. சேஷையில பார்த்து கேட்டார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. இதுக்கு அர்த்தம் என்னது, நீயே இதை செஞ்சிருக்கலாமே, என்ன எதுக்கு எழுப்புன, உனக்கு அதிகாரம் தந்திருக்கனே.
அவங்களை தெரிந்து கொள்ளும் போதே அவங்க மேல தேவன் அதிகாரத்தை கொடுத்து தானே அழைத்தார். அந்த அதிகாரத்தின்படி நீங்க இதை செஞ்சிருக்கல. உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏன் போச்சு? நீ எதை செஞ்சிருக்கலாமே. ஒரு பேதுரோ, ஒரு யாக்கோபோ, ஒரு யோவானோ அல்ல ஒரு யூதாசோ எழும்பி நின்று கடலே இறையாதே அமைதியா இருன்னு சொன்னா கேட்கும். அதைத்தான் அவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கோ? ஜீரணிக்க கஷ்டமா இருக்கோ? நமக்கு தேவன் அதிகாரங்களை தந்திருக்கிறார். நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய சரியான எஃபெக்ட் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தெரிய வேண்டும், எனக்கு தேவன் சில மேல அதிகாரம் தந்திருக்கிறார். சர்ப்பத்தை எடுத்து போற அதிகாரம் தந்திருக்கிறார். தேள்களை மிதிக்க அதிகாரம் தந்திருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் தந்திருக்கிறேன் சொல்லுகிறாரே ஒழிய, அப்ப நம்ம அதிகாரத்தை நம்ம கரெக்டான செய்யணும், பயன்படுத்தணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது தெரிய வேண்டும், எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, ஆண்டவரே இந்த பிரச்சனை வரக்கூடாது, எங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் போல ஆகட்டும். ரெண்டும் ஜெபம்தான், ரெண்டும் ஜெபம்தான். உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன், இந்த அதிகாரத்தை நீங்க தான் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு விசேஷமான பலன்கள் அங்கே செய்கிறது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் நிறுத்துகிறேன், டைம் ஆனதுனால. கர்த்தர் சுத்தமான அடுத்த வார்த்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். இது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சரித்திரம் தான். ஸ்தோத்திரம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை சந்திக்கிறதானே அனுபவம். ஸ்தோத்திரம். சவுல் அங்க வந்தது அப்சல்யூட்லி கழுதை தேடி, காணாமல் போன கழுதையை தேடித்தான் அவர் என்ன செய்தாரு, வந்தார். ஆனா தேவனுடைய நோக்கம், ஸ்தோத்திரம், அவரை தெரிந்து கொண்டு அவர் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அவரை ராஜாவாக தேவன் என்ன செய்தார், ஏற்படுத்தார். இப்போ ராஜா இந்த தேசம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம், இந்த இடத்தில் நம்ம கீழே இந்த அதிகாரங்களை வாசித்து வரும்போது, சாமுவேலை விட்டு அவர் பிரியும் போது தேவன் அவருக்கு வேறே இருதயத்தை என்ன செய்தாராம், கொடுத்தார். அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். இப்ப வேற இருதயம் சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் நிறைய விஷயங்கள் பதிந்திருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? நம்ம இருதயத்தை என்ன பைகாட் பண்ணி இருக்கிறோமோ அதுதான் நம்மகிட்ட வெளியே வரும். சோத்திரம். பலருக்கு சோத்திரம். இங்கே நான் ஒன்றும் சொல்லலை, முன்ன இந்த ஒரு சபையில் இங்கே நான் உங்களை சொன்னால் பிறகு நீங்கள் என்ன ஒரு மாதிரி நினச்சிடுவீங்க. அதனால சார் இப்போ ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, சிலர் ஜெபம் பண்ண நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ரொட்டீனாக இதுக்கு பிறகு இதுதான், இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு நல்லா என்ன செய்யும், அது பைஹார்ட் பண்ணி அப்படியே என்ன செய்யுது, இதே தான் வந்துடும். சோத்திரம். நாங்கள் எங்கள் பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து இந்த ஆராதனை நடத்துவார். அப்போது நான் சொன்னேன், பசங்களை கூப்பிட்டு போகும்போது சின்னவன் கேட்டான், அப்போ யாருப்பா, இப்படி இவர் தானே பாஸ்டர், பாட்டு பாடுவார் ஆராதனை. அப்போ அவர் இன்னென்ன பாட்டெல்லாம் பாடுவார். அவன் சொல்கிறான், கரெக்டாக போயாச்சு அந்த கூட்டது. அவன் என்ன பார்க்குறான், அவனை பார்க்குறான். ஏன்னா இதே தான் வருது, புதுசாக எதுவும் என்ன செய்யலை, இருதயத்தை எது பதிந்திருக்கோ அதுதான் என்ன செய்கிறது, வருகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை நிறைய விஷயம் இம்ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உன்னால் முடியாது, நீ கேட்டால் கிடைக்காது, உன்னால ஆகாது, நீ இதுக்கு தகுதி இல்லை, இப்படின்னு பலரும் சொன்னதான பல விஷயங்கள் அப்படியே இருதயத்தை என்ன செய்திருக்கு, ஒரு பிம்பமாக பதிந்திருக்கிறது, ஒரு பிம்பமாக என்ன செய்திருக்கிறது, அப்படியே பதிந்திருக்கு. அப்போ நம்ம இறுதி தெரியும், யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இறுதி தெரியும், நம்மளாலாம் முடியாது, நமக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நமக்கு தேவையா, இப்படித்தான் நம்ம இறுதியும் சொல்லுமே முடியும். நான் இன்னைக்கு எவ்வளவுதான் இந்த அதிகாரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட நான் எடுத்து நான் பேசினாலும் உங்க மனசுக்கு என்ன தெரியுமா தெரியும், இவர் இப்படி தான் சொல்லுவாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. சோதரம்.
சோத்ரம். இப்படிதான் மனசுல என்ன செய்யும், தோன்றும். அப்ப இந்த இருதயத்துல சோத்ரம் இருக்கிற அது மாற வேண்டும். அதனால தான் தேவன் என்ன செய்யறாரு, ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது, ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும் போது அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்து, அந்த இருதயத்தை எடுத்து மாத்தி தேவன் அவனுக்கு என்ன செய்ய, வேற இருதயத்தை கொடுத்துட்டு அவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சோத்ரம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன் கூட இருக்கிறார், தேவன் உன் கூட இருக்கிறார். அப்போ நீ தான் சிலதை செய்யணும். நீ ராஜாவாயாச்சு, உன்னை ராஜாவா வச்சாச்சு, நீ தான் இப்ப சிலதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இதுக்காக நம்முடைய தேவன் நம்ம எப்படி எல்லாம் மாத்துறாரு பாருங்களேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 11, 19. நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தை சோத்திரம் கரெக்டா தேவன் என்ன செய்கிறார்னா, இது ரொம்ப தேவையில்லாத காரியம் இருக்குது என்று சொல்லி அந்த இருதயத்தையே தேவன் மாற்றி தருகிறார். சோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், எனக்கு தேவன் புதிய இருதயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 18, 31. உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும். சோத்திரம். இப்ப ஆண்டவர் நமக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கிருபையாக நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டார், பழைய இருதயத்தை தேவன் எடுத்து போட்டேன்னு சொல்லுகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 36, 26. புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இந்த இத்தனை வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சவுலுக்கு தேவன் வேற இருதயத்தை கொடுத்தார். சோத்ரம். அந்த பழைய இருதயத்தை அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு புதிய இருதயத்தை கொடுத்தார். இப்ப நமக்குள்ள புதிய இருதயம் மாத்திரமல்ல, புதிய ஆவியும் தந்திருக்கிறார். நமக்கு தெரிய வேண்டும், இந்த வசனங்கள் உள்ளத்தை பதியும் போது தெரிய வேண்டும், என்னால முடியாதுன்னு சொல்ற நிலைமை என் இருதயத்தை தேவன் எடுத்து போட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சதையான இருதயத்தை தந்திருக்கிறார், புதிய கேன்வாஸ் தந்திருக்கிறார், புதிய பலகையை தந்திருக்கிறார், புதிய ஆவியை தந்திருக்கிறார். நான் இதுல என்ன செய்ய முடியும்? எனக்கு தேவன் தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் கட்டப்படி என்று சொல்லுவேன். அவன் சொல்லுவான், கோரே சொல்வான், அபிஷேகம் பெற்றவன் சொல்லுவான், அவனுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படி என்று சொல்லுவேன். பாழாய் போயிட்டு சொல்லுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், கேலி பேசுகிறார்கள். எத்தனை பேர் எத்தனை வருஷமா சொல்லுகிறார். ஆனா இவன் சொல்லுகிறார், கட்டப்படு, நீ கட்டப்படு. ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நீ கட்டப்படு, எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுகிறார். அதை தேவன் சொல்லுகிற அதே வார்த்தையை இந்த பூமியில் ஒரு மனுஷன் சொல்லும் போது சோத்திரம், அது கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சோத்திரம், பூமியில் அந்த மனுஷன் கட்டப்படும் போது அவனுக்கு தேவையான அத்தனை ரிசோர்ஸையும் தேவன், பரலோகத்தின் தேவன் அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த 45ஆம் அதிகாரம் கீழே நீங்க வாசித்து வருகிறதான வேளையில் சோத்திரம், பல விதமான ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வரும். சோத்திரம். 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும்.
அவர்கள் உன் பின்னே வந்து விலங்கிடப்பட்டு நடந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஏன் தெரியுமா? இவன் தான் சொல்லுகிறான், கட்டப்படு என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. விடுதலையாக்கப்படு என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில் தெரிய வேண்டும், உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே, உங்க ஜெபங்களில் சொல்ல வேண்டும், இது கட்டப்படுவதாக, இது கட்டவிழ்க்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம எதை ரிசீவ் பண்ண வேண்டும், எது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். இதுக்கு அதிகாரத்தை, தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கிருபையா தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்ப நம்ம வாசல்களே உயருங்கள், கதவுகளே திறவுங்கள் சொல்லணும். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. என் வாழ்க்கையில் இதெல்லாம் அடைபட்டு இருக்குது. சொல்லு, தைரியமா சொல்லு, ஜெபத்தில் சொல்லுங்க, தேவ சமூகத்தை சொல்லுங்க, அல்லது வீட்டில் இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை இதெல்லாம் இருக்குது, வெளியே போகட்டும். என் குடும்பத்தை இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, இப்படி கடன் இருக்கு, இப்படி நெருக்கம் இருக்கு, இப்படி ஒரு போராட்டம் இருக்கு, இயேசு நாமத்தை வெளியே போ, தேவனை தந்த அதிகாரத்தின்படி நான் சொல்லுகிறேன். சொல்லலாமே, சொல்லலாமே. Praise the Lord. Hallelujah. நம்ம சொன்னா நடக்கும், நம்ம சொன்னா நடக்கும். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்திலே ஒரு வசனம், அதை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரத்தில் தானே. ஸ்தோத்திரம். அந்த நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நாம் என்று சொல்லுகிறது, நான் என்று வைத்து நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Praise the Lord. Hallelujah. சொல்லலாமே, 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 தைரியமா சொல்லலாமே. அவன் சொன்னபடியே ஆகும். Praise the Lord. Hallelujah. மார்த்தா தான் வாசம், அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லபடியே ஆகும் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் அதை கேட்ட அதிகாரத்தை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டைம் ஆனதுனால நான் நிறுத்துகிறேன். கர்த்தர் சுத்தமான அடுத்த வார்த்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நமக்கு சில அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார். மனுஷருக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்தை தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். சபை என்று சொல்லும்போது நானும் நீங்களும் சேர்ந்ததுதான் சபை. ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவர் எப்படி உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போல நம்மை உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதோ அதே போல நம்முடைய பாதத்துக்கும் கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் மிஞ்சி போகிற எத்தனை விஷயம் சொல்லணும். அடங்கி இரு, கீழ்பட்டு இரு, சொல்லலாமே, சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் ஏசாயா ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். நீ வந்து என்கிட்ட வந்து சொல்லு. ஸ்தோத்திரம். உன் மீறலை நான் குறைச்சி போட்டேன், உன் பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன், கேரண்டி பண்ற. சோத்ரா. நீ இப்போ உன் நீதிமானாய் விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு சொல்லு. சோத்ரா. ஏசாயா 44-45 வாசிக்கும் போது சோத்ரம் எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுகிறார், தேவாலயத்தை பார்த்து அஸ்திவாரப்படு என்று சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு ஒரு கோரஸை தேவன் எழுப்பி விட்டார். அவன் சொன்னான், அப்படியே நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கோரேசினாவை எழுப்பினாராம், தேவாலயம் கட்டப்படுதான். இதெல்லாம் நம்ம சரித்திரமாய் படிக்கிறோம். இப்ப கவனிக்க வேண்டும், தேவ அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தாம் அபிஷேகம் பண்ண கோரேசுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, சோத்திரம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா.